ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? வாங்க என்னன்னு பார்ப்போம். நல்ல சுட சுட சாதம். இன்றைக்கி சாதம் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. ஸோ சூடாக சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தான் வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு வெங்காயம் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். இது டேஸ்ட்டு சும்மா சின்ன வெங்காயம் உரித்து போட்டு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் போட்டு போட்டு தேங்காயெலாம் எதுவும் போடாமல் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். எதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் இருந்தது, சரி வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, அதாவது வெங்காய புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சமாக லெமன் ரைஸ் எடுத்துருக்கேன். டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களாம் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அற்புதமாக இருக்குது உண்மையாகவே டேஸ்ட்டு. குழம்பு கொஞ்சோண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். லெமன் ரைஸ் என்னென்னா கொஞ்சம் சாதம் குழஞ்சிருச்சுன்னு சொன்னேன்னா, அதனால கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. லெமன் ரைஸு ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அவங்களுக்காக தான் இன்றைக்கி செஞ்சேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல். நாளை சமையல் என்னென்னு நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சொன்னீங்களே. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், நிறைய வீடியோவில் பார்க்கலாம்.